ஸ்ரீமதே ராமானுஜாய மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினனையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் அயனை படைத்ததோரெழில் ஒந்தி மேலதன்னோ அடியேன் உள்ள தின்னுயிரே. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையில இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. லக்னத்துல ராகு, அதாவது லக்ன ராகு ராகு பாத்தீங்கன்னா புதனினுடைய ஒரு சாரத்துல இருக்காரு. இப்படிப்பட்ட ஜாதங்களுக்கு எப்படி சார் பலன் சொல்றது, அல்லது அவங்களுக்கு உண்டான பலாபலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த லக்னத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு சார் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க சார். முதல்ல உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அது எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இது லக்னம் மட்டும் கிடையாதுங்க, 12 பாவங்களும் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அதுக்குண்டான உப நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்தினுடைய உப நட்சத்திர அதிபதியாக ராகு பகவான் வந்து அது புதனினுடைய சாரத்துல இருந்தாருன்னா ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலாபலன் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய ஒரு நோக்கமே. அப்ப முதல்ல ராகுனுடைய குணாதிசயம் என்ன, புதனினுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். இந்த புதன் அப்படிங்கிறது அறிவுக்கு காரகன், புத்தி கூர்மைக்கு புதன் காரகன். அதே நேரத்துல கணிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்மார்ட்டா செஞ்சு முடிக்கிறதுக்கு புதனினுடைய அமைப்பு நிச்சயமாக நமக்கு தேவைப்படும். ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் புதனினுடைய விஷயம். அதே நேரத்துல புதன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் துறை, தகவல் தொடர்பு, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே புதனினுடைய ஒரு அம்சம்தான். அப்பேற்பட்ட புதன் லக்னத்துக்கு ராகு பகவான் சப்ளாடா அந்த ராகு புதனினுடைய சாரத்துல இருக்காரு அப்படின்னா அந்த புதனினுடைய ஒரு விஷயத்த எடுத்து நடத்தக்கூடிய நிலைமையில ராகு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப புதன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ராகு கேட்டே ஆகும். அப்ப அதே நேரத்துல ராகு எப்படி சார் புதனினுடைய கட்டளைய கேட்பாரு அப்படின்னா, ராகு ஸ்டைல்ல புதனினுடைய விஷயத்த இயக்குவாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப ராகு பகவானினுடைய குணாதிசயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ராகு அப்படின்னாலே ஒரு விஷயத்த பெரிதுபடுத்தி காட்டுறது சார். இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ராகு. அந்நியம், அதாவது வெளிநாடு எல்லாமே ராகு தான். அப்ப இந்த இடத்துல லக்ன சப்லாடா ராகு அது புதனினுடைய சாரத்துல இருக்காருன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு இந்த ஐடி துறை, கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆக்சுவலா. அதே நேரத்துல ஸ்மார்ட் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருப்பாரு இந்த ஜாதகர். அதே நேரத்துல அவருடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் ஏதாவது ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நிச்சயமாக ஜாதகருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப இருப்பார். அதே நேரத்துல இந்த ராகு அப்படிங்கிறது மல்டி லாங்குவேஜ், நிறைய பாஷைகளை, நிறைய லாங்குவேஜஸ் கத்துக் கொடுக்கக்கூடிய, அதாவது கத்துக்கிறக்கூடிய அமைப்புல ராகு பகவான் இருப்பார். இந்த புதன் அப்படிங்கிறது டூயல், ரெட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் புதன். சார், இந்த கேபி முறையை நாங்களும் கத்துக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்காகவே இந்த கேபி ஜோதன முறையை எளிமைப்படுத்தி 2 பகுதிகளா நம்ம பயிற்சி மையத்துல சொல்லி கொடுக்குறோம். முதல் பகுதி அப்படிங்கிறது அடிப்படை வகுப்பு. இந்த அடிப்படை வகுப்புல பாத்தீங்கன்னா கேபி அடிப்படை, அதாவது கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவத்திலிருந்து ஜோதிடத்தின் அடிப்படை, ஜோதிட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம் எவ்வாறு கணிக்கிறது, தசாபுத்தி எவ்வாறு கணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உபநட்சத்திர கோட்பாடு, அதுக்கடுத்து முக்கியமாக கேபி ஜோதிடத்தின் விதிகள், எல்லா விதிகளும் இந்த அடிப்படை வகுப்புலேயே உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கு அடுத்த நிலை பாத்தீங்கன்னா உயர்நிலை கேபி வகுப்பு. இந்த உயர்நிலையில குறிப்பிட்ட முக்கியமான தலைப்பெடுத்து அதுல உதாரண ஜாதகங்களோடு உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம், குழந்தை பிறப்பு, கேபியில பிரசன்னம், அதுக்கடுத்து முக்கியமா மருத்துவ ஜோதிடம், கேபியில மருத்துவ ஜோதிடம் எவ்வாறு எடுக்கிறது, இது மாதிரி ரொம்ப உயர்நிலை வகுப்பு அடுத்த லெவல் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்ப தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை வகுப்பை மட்டும், சார் எனக்கு அடிப்படை மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா அந்த அடிப்படை வகுப்புக்கு உண்டான கிளாஸ் மட்டும் தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு சார் எனக்கு உயர்நிலை மட்டும் எனக்கு போதும், ஏன்னா கேபியினுடைய அடிப்படை எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உயர்நிலை வகுப்பை மட்டும் நீங்க எடுத்து படிக்கலாம். தனித்தனியா கூட படிக்கலாம், அல்லது 2மே சேர்த்து கூட நீங்க படிக்கலாம் சார். அதுக்குண்டான ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளவுதான். இப்ப இந்த உயர்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா 3 உதாரண ஜாதகங்களோட நேரடி வகுப்பு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஒரு ஜூம் கிளாஸ்ல, ஜூம் மீட்டிங்ல 3 உதாரணங்கள், ஆய்வு ஜாதகங்களை போட்டு எப்படி பலன் எடுக்கிறது, எவ்வாறு செயல்படுது, பாவங்கள் எவ்வாறு செயல்படுது, கிரகங்கள் எவ்வாறு செயல்படுது அப்படின்ட்டு உங்களுக்கு நேரடி வகுப்பாவே நான் எடுக்கிறேன். இந்த நேரடி வகுப்புல உங்களுக்கு
வரக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாமே நீங்க வந்து தாராளமா கேட்டு அறியலாம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். அப்ப ராகு ஏற்கனவே ஃபாரின் அல்லது வெளி மாநிலம், வெளி கலாச்சாரம், பிற கலாச்சாரம் அப்படின்னு சொல்றதா ராகு. அப்ப ஜாதகர் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ நிறைய வந்து கத்து வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ராகு புதன் இது ரெண்டுமே சேர்ந்தாலே இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடியதான லேட்டஸ்ட் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாதகர் வந்து கத்து வச்சிருப்பார். லேட்டஸ்ட் அப்கிரேடேஷன்னா என்ன சார்? இந்த ஏஐ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நிச்சயமாக ஜாதகர் பாத்தீங்கன்னா அந்த ஏஐ சம்பந்தமான விஷயத்துல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஜாதகருக்கு வந்து இருக்கும். அப்ப அது சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது நிறைய வந்து கத்து வச்சிருப்பார். என்னன்னா இந்த மல்டிநேஷனல் கம்பெனி எம்என்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராகுவினுடைய அமைப்பு தான். வெளிநாடு கம்பெனி. அதாவது கம்பெனியினுடைய ஹெட் ஆஃபீஸ் வெளிநாட்டுல இருக்கும். அதனுடைய பிரான்ச் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து இருக்கும். அப்ப அந்த ஆர்கனைஸ் பண்றது மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாமே வெளிநாட்டுல தான் வந்து இருப்பாங்க. அதுதான் ராகுவினுடைய அமைப்பு. அப்ப வெளிநாடு சார்ந்த ஒரு கம்பெனியில கண்டிப்பாக ஜாதகர் வந்து வேலை பார்ப்பாரு. என்ன மாதிரியான வேலை பார்ப்பாருன்னா இந்த கம்ப்யூட்டர் துறை, அக்கௌண்ட்ஸ் துறை, அதே நேரத்துல இந்த மாதிரி ஐடி, அதுக்கடுத்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஏஐல ஜாதகர் வந்து வேலை பார்ப்பார். அப்ப யாருக்கெல்லாம் லக்ன சப்லாடா ராகு வந்து அது புதனினுடைய சாரத்துல இருக்கோ நிச்சயமாக அவங்களுக்கு கம்ப்யூட்டர் துறையில நல்ல ஒரு ஸ்கோப் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த புதன் இயக்கக்கூடிய பாவங்கள், அதாவது புதன் வச்சிட்டு இருக்கக்கூடிய மூல பாவம் அப்படிங்கிறது 2, 6, 10 இருந்துச்சுன்னா அது மூலியமாக பெரிய பதவியில வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அது மூலியமாக ரொம்ப நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் சார். இதுதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல கோவம் வருமா சார்னா, புதன் அப்படிங்கிறது சாஃப்டான கிரகம். அந்த அளவுக்கு எல்லாம் கோவப்பட மாட்டார். தன்னுடைய மூளை, அதாவது மூளையினால் வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான் புதன். ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அப்ப தன்னுடைய விஷயத்த பெரிதுபடுத்தி, அதாவது டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பார் சார். இந்த ராகு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த தூண்டி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இந்த புதன் சம்பந்தமான கல்வி சம்பந்தமான விஷயத்த நிறைய வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ முதல் மாணவனா இருப்பாரு. கல்வியில நல்ல ஒரு ஸ்மார்ட்டா இருப்பாரு. ஆக்சுவலா சீக்கிரமா தன்னுடைய வேலையை வந்து முடிச்சுட்டு பிளான்டா இருப்பாரு. இப்ப எவ்வளவு விஷயம் வந்து இருக்கு சார். ஒரு லக்னத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்லலாம். இதுக்கடுத்து 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் அப்படின்னு தொடங்கி 12 பாவ கொடுப்பினை இருக்கு. இது ஒன்னொண்ணுமே நம்ம பார்த்து சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சார ஜோதிட முறையில தான் பாசிபிள் அப்படின்னு. இல்ல சார், என்னுடைய லக்னம் வந்து மேஷமா இருக்கு, மேஷத்துல வந்து ராகு இருக்காரு சார், ஆனா எனக்கு அந்த அளவுக்குலாம் நீங்க சொல்ற அமைப்பெல்லாம் எனக்கு இல்ல சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, முதல்ல நான் அதுதான் அந்த வீடியோ தொடங்கும் போதே ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் சார். உங்களுடைய லக்னம் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும், அது எந்த உப நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். சும்மா வெறுமனே ராகு வந்து லக்னத்துல இருக்காரு, ராகு வந்து இதுல இருக்காரு, மிதுனத்துல இருக்காரு, மிதுனம் வந்து எனக்கு லக்னமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன பலன் உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா நீங்க வந்து கிரகம், அதாவது டிகிரி அடிப்படையில நீங்க பார்க்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்க ஜாதகத்தை எடுங்க, டிகிரியின் அடிப்படையில கணிங்க முதல்ல உங்க ஜாதகம். அப்ப லக்னத்துக்கு எந்த நட்சத்திரம் உப நட்சத்திர அதிபதியா வருதுன்னு பாருங்க. அதை வச்சுதான் இந்த பலன் அப்படிங்கிறது நம்ம நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இந்த கேபி முறையை ஒரு கோர்ஸா படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.